உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அமீருக்கும் சீமானுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லா ஊடகத்திலுமே நிறையா தலைப்புகளை வைத்து நம்மளால் நிறையா காணொளி பார்க்க முடியுது. அப்படி என்னதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அமீருக்கும் பிரச்சனை? கடந்த 10 வருடங்களாகவே இந்த தலைப்பின் பெயரில் நிறைய காணொளிகள், நிறைய கருத்துக்கள் ஒவ்வொரு வருடமும் வெளிவந்து கொண்டு தான் இருக்குது. எதற்காக அமீர் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறார் என்கிற உண்மையும், எதனால் இவர்கள் இருவர்களுக்கும் இந்த பிரச்சனைங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறத பற்றி தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அமீருக்கும் தனிப்பட்ட முறையில் எதனா ஒரு பிரச்சனை இருக்குதான்னு கேட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இருவருமே நண்பர்களாக இருக்கிறாங்க, ஒருவருக்கொருவர் தன்னோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. இன்று வரைக்கும் அந்த நட்பு என்னும் உறவில் வந்து எந்த ஒரு விரிசல் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய கருத்துக்களில் ஏகப்பட்ட முரண்கள் வருவது இயல்பான ஒன்று தான். அமீர் அவர்கள் வந்து பொதுவாகவே அவர் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இன்று வரை திராவிடம் தேவை என்கிற வாதத்தில் அவர் வந்து உறுதியாக இருக்கிறார். ஆனால் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல், அண்ணன் சீமான் அவருடைய அரசியல் என்பது ஒரு மாற்று அரசியல். இதற்கு நேரெதிராக முற்றிலும் மாறுபட்ட கருத்தை கொண்டது தான் தமிழ் தேசியம் என்கிற அரசியல். அப்போ இந்த இரண்டு அரசியலுக்கும் இடையில் இவர்களுடைய நட்புங்கிறது இன்று வரை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அரசியல் கருத்துங்கிறது முரண்பட்டு இருக்கிறது. இதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சீமானுக்கு எதிராக எப்படியாவது ஒரு கள நிலவரத்தை உருவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, இஸ்லாமிய மக்கள் வந்து சீமானுக்கு எதிராக திரும்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் அமீரை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து அமீர் அவர்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு நமக்கு தெரியலை. ஆனால் இதுதான் ரொம்ப வருடமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்லாமிய மக்களை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்ன காலகட்டத்திலனா அமீர் அவர்கள் வந்து கொடுக்காத பேட்டியே கிடையாது. எல்லா வலையொலிக்குமே குறைந்தது 20-30 நிமிடங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றி தவறாகவே அவர் வந்து கொடுத்திருந்தார். அதில் பல விதத்தில் வந்து அண்ணன் சீமான் அவருடைய அரசியல் புரிதலற்று அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து பல தம்பிகளுக்கு, பல தமிழ் தேசிய ஆதரவாளர்களுக்குமே கோபத்தை கிளப்பியது. அண்ணன் சீமானுடைய பொருள் என்ன, இவர் அதை புரிந்து கொண்ட விதம் என்ன, இவர் பாஜகவுடைய ஊதுகோலாக இருக்கிறாருங்கிற அளவுக்கு உறுதியளித்தார். ரொம்ப சொல்லப்போனால் முக்தார் அவருடைய நேர்காணல்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் நிறையா நேர்காணலில் பிரபாரன் அவர்களை பற்றி அவர் வந்து தவறான தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. தலைவர் பிரபாரன் வந்து ஈழத்தில் பிறந்திருக்காரு, அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம், ஏன் அவரை வந்து தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம கொண்டாடுறோம், இங்கே பிறந்தவர்களை தான் நம்ம போற்றணும், அங்கே பிறந்தவர்களை ஏன் போற்றணும் அப்படி சொல்லி அமீர் அவர்களுடைய இந்த கருத்துங்கிறது பெருமளவில் வந்து பேசு பொருளாக மாறியது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழனாகத்தான் எல்லாருமே நம்ம பார்க்குறோமே ஒழிய அந்த மண்ணில் பிறந்தவர் இந்த மண்ணில் பிறந்தவர் அப்படின்னு நம்ம பார்க்கல. அப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்கே ஐயா கருணாநிதி கிடையாது, ஐயா ஸ்டாலின் கிடையாது, ஐயா எம்ஜிஆர் கிடையாது, ஐயா ஜெயலலிதா கிடையாது, இப்படி எண்ணற்ற மக்களை வந்து நம்ம புறந்தள்ளி இருக்க முடியும். ஆனால் வேற்றுமொழிக்காரர்களையும் நம்ம ஆதரித்த இந்த இனம்ங்கிறது இந்த இனத்தைச் சேர்ந்தவரை வந்து ஆதரிப்பதற்கு இவ்வளவு மனம் வந்து தயங்குகிறதா என்கிற கேள்வியெல்லாம் அப்போதைக்கு நிறையா எழுந்தது. குறிப்பாக நான் சீமானவருடைய அரசியல் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் அமீர் அவர்கள் தொடர்ந்து வைத்துட்டு வந்தாங்க அந்த ஒற்றை கருத்திற்காக. இந்த விடயங்களை தொடர்ந்து தான் அமீர் அவர்கள் வந்து உயிர் தமிழுக்கு என்கிற ஒரு படம் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து 10ஆம் தேதி வெளிவரப் போகிறது. இந்த படம் வெளியில் வரணுங்கிற ஆர்வம் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அவரே அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லி இருவரிடமே நான் அதிகமாக பேசினேன், அழுத்தம் கூட கொடுத்தேன், ஆனால் அதுக்கான காலச்சூழல் வந்து அமையலை அப்படின்னு. அப்போ அமீர் அவருடைய தனிப்பட்ட வேலைகளில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் அக்கறை எடுத்து அவருக்கு உதவியாக இருக்குங்கிற அளவுக்கு கூட அண்ணன் முயற்சி எடுத்திருக்காங்கிறது அந்த கருத்தின் மூலியமாக தெரியுது. அதுக்கு யாருமே மறுப்பு கூட தெரிவிக்கல. ஆனால் அந்த படத்தில் வந்து அமீர் அவர்களை வந்து மக்கள் போராளி என்று தான் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவித்தது கிடையாது, என்றைக்குமே ஒரு ஆட்சேபனை தெரிவித்ததில்லை. அமீர் அவர்கள் தம்பி என்பதும் அவரும் ஒரு போராளி தான், நிறையா சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும், திமுகவே அவர் வந்து ஆதரிக்கிறார், ஆனால் அவர் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க, அது அமீருடைய குணம், வீட்டில் உள்ளவங்களுடையது அது அவங்களுடைய தனிப்பட்ட குணம், எனக்கு அவருக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் இன்றும் அண்ணன் தம்பி போல தான் இருக்கிறோம்னு அது அமீரும் அவர் வாயாலேயே சொல்லிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பல நேரத்தில் எனக்கு வந்து அழைத்து பேசுவாங்க, நானும் அவருக்கு வந்து அழைத்து பேசுவேன், நிறையா கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வோம், ஆனால் எந்த இடத்துல முரண்படணுமோ அந்த இடத்துல முரண்பட்டு தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத அவரும் வெளிப்படையாக சொல்லிட்டார். இருந்தாலும் அமீர் அவர்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலும் கருத்துக்களும் சில நேரம் கிடையாது, பல நேரங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட உறவுகளுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கி கொண்டு வருது. நேற்று கூட பார்த்தா ஒரு தனியார் வலையொலியில் உட்காந்து அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வைத்து ஒன்று நான் புகழ் அடையலைன்னு. உண்மைதான், நாம் தமிழர் கட்சியோட ஆதரவு எப்போதுமே அமீர் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்கிற உண்மையை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கணும். எண்ணற்ற இடத்துல வந்து அமீர் அவர்களை வந்து இஸ்லாமிய ரீதியாக அவருக்கு வந்து நிறையா நெருக்கடி கொடுக்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் முதன்மையான குரலாக அவர் வந்து கொடுத்துருக்கிறார். அவன் இஸ்லாமியன் என்பதை விட அவன் ஒரு தமிழன், இந்த மண்ணினுடைய மைந்தன், அவனுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் கொடுப்பது மிக தவறான ஒன்று என்பதை போல அண்ணன் சீமான் அவர்கள் பல நேரத்தில் ஆதரவு நீட்டியிருக்காரு. குறிப்பாக சாஃபர் சாதிக் என்கிற திமுகவை சேர்ந்தவர் வந்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் வந்து சிக்கிடுறாங்க. அப்போ அமீர் அவர்களுடைய பேர் வந்து முக்கியமாக இடம் பெறுது. ஏன் அப்படின்னா அவர் இஸ்லாமியர் என்பதனாலும் அதை வந்து மிக அதிகமாக கோடிட்டு காட்டி நிறையா ஊடகங்கள்
ஊடகங்கள் முழுவதும் அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது, இந்த படம் வெளிவரக்கூடாது என்கிற அளவுக்கு கூட. அப்போ அமீர் அவர்களுக்கு முதன்மையாக குரல் கொடுத்தது அங்கே யார் அப்படின்னா அண்ணன் சீமான். அமீர் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர், ஒரு இயக்குனர். அவர் வந்து இரையச்சம் கொண்டவர். அவர் வந்து இப்படிப்பட்ட தவறில் செய்ய மாட்டார். எனக்கு தெரியும் என் தம்பியை பற்றி, அவன் இப்படிப்பட்ட வேலையில் செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக மிக உறுதியாக அமீர் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நின்றாங்க. அது அண்ணன் சீமான் அவர்கள் நின்றாங்கிறதா நாம் தமிழர் கட்சியே அவருக்கு பக்கபலமாக நின்றதான்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி நின்றது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் அனைவருமே அமீருக்கு ஆதரவாக அந்த காணொலி போட்டு அமீர் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது என்கிறத அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாங்க. இதை திமுக காரர் கூட அமீருக்கு ஆதரவாக செய்யலை. ஏன்னா மாட்டினதே திமுக காரர் தான். மாட்டின திமுக காரை எதிர்த்துட்டு பின்னாடி இருந்து மாட்டிக்கிட்ட அமீர் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு திமுக கிட்ட கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அமீர் அவர்களே வந்து அங்கே மௌனமாக தான் கடந்து போகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி துணிந்து நின்று அவர்களை வந்து ஆதரவு கடன் கொடுத்துச்சு. அப்போ அண்ணன் அமீர் அவர்கள் வந்து என்ன சொல்லணும்னா, நான் நாம் தமிழர் கட்சியால் புகழடையவில்லை, ஆனால் நாம் தமிழர் கட்சி எனக்கு பல நேரத்தில் துணை நின்று இருக்கிறது, எனக்கும் அண்ணன் சீமானவருக்குமான உறவு வேறு, கருத்து முரண்பாடு என்பது வேறு அப்படின்னு. அதே போல் தலைவர் பிரபாகரனை வந்து இப்போது உட்காந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் வந்து உண்மையிலே போராளி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போராளி கிடையாது, தலைவர் பிரபாகரன் போராளி. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த ஊதிய உயர்வுக்காக போராடுறாங்கல்ல, அவர்கள் தான் அந்த போராளி அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களை வந்து அவர் முன்னுதாரணமாக எடுத்து காட்டுறாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பவாதம்ங்கிறது எப்படி பார்க்கிறது? தலைவர் பிரபாகரனை வந்து அடையாளப்படுத்துவது தவிர தலைவர் பிரபாகரன் இந்த மண்ணுக்கு தேவையா என்று கேட்ட அமீர் அவர்களுடைய வாய் இன்னைக்கு இந்த படத்திற்காக உட்கார்ந்து கொண்டு அந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும், தன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு விதத்தில் வந்து ஆதரவுக்காரம் நீட்டுது என்கிற விதத்தில் தலைவர் பிரபாகரனை இன்னைக்கு ஆதரித்து பேசுவது எப்படிப்பட்ட அரசியல்? படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தோடு தலைவர் இருப்பதனால அந்த படத்தை நீக்க முடியவில்லை என்று அமீர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் பிரபாகரனை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்திருக்குது? நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல அந்த மண்ணில் பிறந்தவர்னு, அப்புறம் வைக்கிறீங்க. அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுது, உயிர் தமிழுக்கு என்கிற தலைப்பின் மூலியமாக அங்கே தமிழ் என்கிற ஒரு அடையாளம் வந்தால், அதற்காக போராடினவர்களை நம்ம அடையாளப்படுத்த வேண்டும் என்று வந்தால் அங்கே தலைவர் பிரபாகரன் இல்லாமல் அதை வந்து செய்ய முடியாது. தமிழுக்காக எண்ணற்ற வீரர்கள் எண்ணற்ற தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முழுமையான விடுதலை வேண்டும். அந்த தமிழ் சுவாசம் தமிழ் காற்றுங்கிறது ஒவ்வொரு மக்களிடையே உணர்வெழுச்சியாக கலந்து உயிரோடு வாழ வேண்டும் என்று போராடிய ஒரு மகத்தான தலைவன் தான் தலைவர் பிரபாகரன். அப்போ தலைவர் பிரபாகரனை நம்ம வந்து புறக்கணித்து விட்டு எந்த ஒரு தமிழ் தேசிய அரசியலையும் எந்த ஒரு தமிழ் பற்றோடு நம்ம எந்த ஒரு நிகழ்வையுமே நம்மளால் முன்னெடுக்க முடியாது என்பதுதான் இதோட வெளிப்பாடு. அப்போ அமீர் அவர்கள் என்ன செய்யணும்னா, இனியும் வரக்கூடிய காலத்தில் இந்த சந்தர்ப்பவாத அரசியலிருந்து அவர் முழுமையாக விடுபடணும். என்னோட நிலைப்பாடு எப்போதுமே நான் திராவிடம் தான். அவர் இடையில கூட சொல்லியிருக்கிறாரு, அரசியல் என்பது காலத்தின் தேவை, காலம்தான் ஒவ்வொரு அரசியலையும் தீர்மானிக்குது. முகலாய சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுது எந்த அரசியல் வேணும்னு திராவிடம் வேணும்னு யாரும் இங்கே போராடலை. வெள்ளக்கார ஆட்சி வரும்பொழுது இங்கே யாருமே வந்து போராடலை. ஆனால் இங்கே ஆரியர்களுடைய ஆட்சி ஆதிக்கம் அதிகமாக வரும்பொழுது திராவிடம் வேணும்னு சொல்லி காலம் உருவாக்குச்சு. அதனால் திராவிடம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு. இங்கே திராவிடம் வந்து காலம் உருவாக்கி கொடுத்தது கிடையாது, பல கயவர்கள் உருவாக்கி கொண்டது. அதாவது தமிழர்கள் அல்லாதோர் பிழைப்பதற்காக இந்த தமிழக மண்ணை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த திராவிட அரசியல். நான் தமிழ் தேசியம் என்பது சீமானவருடைய அரசியலும் கிடையாது, அது நம்ம போன்ற முன்னோர்களுடைய அரசியலும் கிடையாது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல், இவ்வளவுதான். இப்போது உதாரணம் சொல்லப்போனால் ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி மூக அப்படிங்கிற பெயர் வருவதற்கு காரணம் வந்து யாரோ ஒரு உருவாக்கி கொடுத்தது கிடையாது. அது அவருடைய பிறவி கடமை. தன்னோட தந்தையான பெயரை வந்து போட்டாகணும், அது அவருடைய கடமை. மூக என்கிற பெயரை வந்து ஸ்டாலின் அவர்கள் அடையாளப்படுத்தினால்தான் அவர் மரியாதைக்குரியவர், மாண்புக்குரியவர். அப்போ அதன் அடிப்படையில் தான் அவருக்கு வந்து அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழை போற்றணும், தமிழன் ஆள வேண்டும், தமிழர்களுக்கான உரிமையை மீட்க வேண்டும், தமிழர்களுக்கான ஆட்சி அதிகாரம் நடக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கடமை, எங்களுடைய முதன்மைத்துவம். அப்போ தான் நாங்கள் பண்பட்ட சமூகம் மாற முடியும். இது எங்களுடைய கடமை. அப்போ எப்படிப்பட்ட இங்கே ஒரு அரசியல் நம்ம தீர்மானிக்கணும் என்பதை வந்து அமீர் அவர்கள் புரிந்து அதை செயல்படணும். அதை நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலைனாலும் பரவாயில்ல, தெரிவிக்க கூட வேண்டாம். ஆனால் அதை மேலே வைக்கக்கூடிய அந்த விமர்சனமும் அந்த புரிதலற்ற அரசியல் கருத்துக்களையும் தவிர்த்து கொள்ளுங்க, அது சரியானது. ஏன்னா இந்த ஊடகங்கள் வந்து தமிழர்களாக அமீரையும் சீமானையும் பார்க்கவில்லை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக சீமானுடைய அரசியல் என்பதாக தான் பார்த்து உங்கள் மீது ஒரு கருத்துக்களை கொண்டு போகுது. நீங்கள் வைக்கக்கூடிய தலைப்புகளை படித்து பார்த்தா தெரியும். நீங்கள் எல்லா வலைவலிக்குமே நேர்காணல் கொடுத்துறீங்க, ஆனால் அந்த நேர்காணலில் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, தலைப்புகள் என்ன என்பதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ இது சரியா தவறா, சீமானுக்கு எதிராக நம்ம சொன்ன விடயம் என்ன, அது எப்படிப்பட்ட அரசியலாக திருப்பப்படுகிறது, அதை தம்பிகள் எப்படி புரிந்து கொள்கிறான். நீங்கள் காணொலியில் கூட சொல்லியிருக்கீங்க, தம்பிகள் தான் என்ன புரிஞ்சுக்கலன்னு. நாங்கள் புரிந்து கொண்டோம், உங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலை நாங்கள் பல இடத்துங்களில் புரிந்து கொண்டோம். ஆனால் நான் சீமானவருடைய அறம்,
அவருடைய நட்பு, அவருடைய தமிழனுங்கிற பார்வை, இதன் அடிப்படையில் தான் இன்னும் அமீர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவுகரம் கொடுத்து கொண்டிருக்கிறது, அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறது, ஆதரித்து கொண்டு தான் இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஊடகங்கள் சொல்வது போல அமீருக்கும் சீமானுக்கும் பெரிய பிரச்சனை என்பதும் இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பிரச்சனையை பாடக்காயாக பயன்படுத்தி இதில் பல அரசியல் நடப்பது என்பதையும் பார்க்கக்கூடிய மக்களும் புரிந்து கொள்ளணும், நம் உறவுகளும் புரிந்து கொள்ளணும்.